Hi friends, in Maggie's kitchen I panna poradhu vandu biryani katrika. இந்த கத்திரிக்காய் வந்து பிரியாணிக்கு சைடு டிஷ் ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் இது ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை 8ஆ கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லெண்ணெயில தான் பண்ணனும். நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சள்தூள், ஒரு 10 முழு மிளகு, கறிவேப்பிலை, 2 தக்காளி, 3 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் வந்து வரமிளகாவும் தனியாவும் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அப்படி இல்லனா நீங்க வெறும் வரமிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியா இருந்தா கூட வெச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு 6 ஸ்பூன் கசகசா, 6 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல்லு முந்திரி, இது வந்து ஒரு 5 ஸ்பூன் எள்ளு. இது வேர்க்கடலை வந்து உங்களுக்கு தேவையான அளவு. எவ்வளவு வேர்க்கடலை போடுறோமோ அவ்வளவு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நீங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊத்த வேண்டாம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு வெறும் வாணலில வறுத்து நம்ம அரைக்க போறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். நம்ம இப்போ இத நல்லா பேஸ்டா அரைச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அதுல நல்ல எண்ணெய் நல்லா நிறைய ஊத்திக்கோங்க. தலதலன்னு ஊத்திக்கோங்க. இதுக்கு எண்ணெய் நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முழு மிளகு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆனியனில் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள், இந்த கத்திரிக்காவை இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு, இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கணும். தண்ணி நல்லா நிறைய ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். இது நம்ம இப்படி கிளறும் போது இந்த கத்திரிக்காவெல்லாம் இப்படி குத்தி குத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் போட்டதுமே கலர் மாறிடுச்சு. அடுத்தது மறுபடியும் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல சட்னியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு சூட்டபுளான சைட் டிஷ். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் பிரியாணிக்கு தான் இது மெயின் சைட் டிஷ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.